அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அருமை மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். பேச்சு அகிலத்தையே அடக்கி விடுகிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒன்று பேச்சு. தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது பேச்சு. அந்த பேச்சினுடைய இயல்புகளை நாம் கடந்த சில வகுப்புகளிலும் பார்த்திருக்கின்றோம். பேச்சொலிகள், பேச்சுத்திறன், பேச்சுக்கலை என்கிற நிலையில் நாம் பேச்சு தமிழை பற்றி விளங்கிக் கொண்டு வருகின்றோம். பேச்சுத்திறன் என்பதனுடைய அடிப்படையை கடந்த வகுப்பில் நாம் அறிந்தோம். இந்த வகுப்பில் அது சார்ந்த விரிவான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். பருவம் 2, தமிழ் மொழி பாடம் தாள் 2, வாரம் 10, பாடம் 3, பேச்சுத்திறனின் அடிப்படைகள். கடந்த நம்முடைய பாடத்தில் பேச்சுத்திறனினுடைய ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியான விளக்க செய்திகளை பார்க்கலாம். பேச்சுத்திறனின் அடிப்படை என்று பார்க்கிற போது பேசும் விதம், குரல் தெளிவு, உடல் அசைவுகள் அல்லது உடல் மொழி என்பன முக்கிய இடத்தை பெறுகின்றன. பேச்சு என்பது ஒரு கருத்து பரிமாற்ற கருவி என்கிற நிலையிலிருந்து நம்முடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பேச்சு என்பது ஒரு திறனும் கூட. உரையாடல் நிகழ்த்துதல், பாடம் தொடர்பான விரிவுரைகள் அல்லது கருத்துரைகள் நிகழ்த்துதல், நேர்முக தேர்வுகளில் பதிலளித்தல், கலந்துரையாடல் நிகழ்த்துதல், இவையெல்லாம் செம்மையாக அமைய வேண்டும் என்றால், சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், நாம் சில நடைமுறை செயல்களை பின்பற்ற வேண்டும். அதில் முதன்மையானவைதான் பேசும் விதம், குரல் தெளிவு, உடல் அசைவுகள் அல்லது உடல் மொழி என்பன. பேசும் விதம். ஒருவர் பேசுகிற பேச்சை கொண்டு அவரின் ஆளுமை திறனை மதிப்பிட முடியும். அதனால்தான் பேச்சுக்கென்று தனி மதிப்பு இருக்கிறது. அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. பேச்சின் மூலம் உன் உள்ளத்தை காண்பேன் என்று பென் ஜான்சன் அவர்கள் ஒரு கூற்று சொல்லி இருக்கிறார். ஒருவருடைய பேச்சை கொண்டு அவரின் எண்ணத்தை பார்க்கலாம், அவருடைய மனதை பார்க்கலாம். இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பேச்சை நாம் செறிவாக மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய குரலை தெளிவாக உச்சரிக்க வேண்டும். பேச்சில் போதுமான அளவிற்கு ஒரு இடைவெளியும் ஒரு தொடர்ச்சியான சரியான வேகமும் இருக்க வேண்டும். ஏற்றம் இரக்கம் நம் குரலில் வெளிப்பட வேண்டும். அதோடு அங்க அசைவுகள், இதைத்தான் மெய்ப்பாடுகள் என்று குறிப்பிடுவார். அதுவும் நம் பேச்சில் இருக்க வேண்டும். பேசும் நேரத்தில் நம்முடைய குரல் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சிலர் எல்லாம் பேசுகிற போது அவர்கள் சில செய்திகளை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்று அவர்கள் உற்று கவனிக்காமல் இருக்கக்கூடும். அவ்வாறு இல்லாமல் மனம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் வாய் பேச வேண்டும். வாய் பேசுவதை மனமானது கவனிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வார்த்தை நமக்கு உட்பட்டு வெளிப்படும். சிலர் குறிப்பிடுவார்கள், நான் தெரியாம பேசிட்டேன், கோபத்தில் பேசிவிட்டேன் என்றெல்லாம் குறிப்பிடுவார். அவர்கள் மனம் அறியாது உணர்வின் மேலிட்டால் பேசுகிற பேச்சால் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் எவ்வளவு, இவையெல்லாம் பெரியவர்களோடு உரையாடுகிற போது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக நம்முடைய பேசுகிற போது அந்த குரல் தெளிவாக உச்சரிக்க வேண்டும், பிழையாக உச்சரிக்க கூடாது. சொற்றொடரை
சேர்த்து சேர்த்து பேசக்கூடாது. எங்கு பொருள் நிறுத்தப்படுகிறதோ, எங்கு அந்த குறியீடுகள் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முழு புள்ளி என்கிற அந்த நிறுத்தற் குறியீடுகள் எல்லாம் எங்கு இருக்கின்றனவோ அதையெல்லாம் கவனித்து பேச வேண்டும். அதே போன்று திக்கி திக்கியும் பேசக்கூடாது. இவையெல்லாம் நாம் நம்முடைய பேச்சில் கவனித்து பேச வேண்டியது. அடுத்து உடல் அசைவுகள் அல்லது உடல் மொழி. நாம் பேசுகிற முறைக்கு நெருக்கமான இன்னொரு செயல்தான் உடல் மொழி, அதாவது உடல் அசைவுகள் என்று குறிப்பிடுகிறோம். ஒரு பொருள் குறித்த ஈடுபாட்டை அல்லது வெறுப்பை அதன் மூலம் வெளிப்படுத்தலாம். எதன் மூலம்? மெய்ப்பாட்டின் மூலம், அதாவது உடல் மொழியின் மூலம். நேர்முக தேர்வு போன்றவற்றில் எல்லாம் பங்கு பெறுகிற போது நம்முடைய உடல் அசைவுகளின் நேர்த்தியை கொண்டு தேர்வாளர்கள் நம்மை மதிப்பீடு செய்வார்கள். அந்த நேர்முக தேர்வில் அவர்கள் எதையெல்லாம் கவனிப்பார்கள்? நம்முடைய பக்குவம், உணர்வு பூர்வமான நிதானம், நாசுக்கான நடத்தை, தன்னம்பிக்கை, ஊக்க உணர்வு, கடின உழைப்புக்கான ஆர்வம், ஒருங்கிணைப்பு, சிந்தனை போக்கின் சீரான தன்மை, திட சித்தம், கூட்டாக பணிபுரியும் திறமை, இவற்றையெல்லாம் அவர்கள் அலசி பார்ப்பதற்காகத்தான் நேர்முக தேர்வையே நடத்துவார்கள். அந்த நேர்முக தேர்வில் நாம் வெளிப்படுத்துகிற, கூறுகிற பதிலுக்கு அல்லது பேச்சுக்கு பொருத்தமான மெய்ப்பாடு இருக்க வேண்டும். தேவையில்லாத உணர்வு பெருக்கெடுத்து நாம் செயல்படுவதோ அல்லது உணர்வு அற்றவராகவே அமர்ந்து விடுவதோ இவையெல்லாம் இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். உடல் மொழியினுடைய முக்கிய அம்சங்களைத்தான் இப்பொழுது நாம் சிந்தித்து பார்த்தோம். அடுத்து பேச்சு திறமையை வளர்க்கக்கூடிய வழிமுறைகள். கடந்த வகுப்பிலும் இது தொடர்பான செய்திகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதனுடைய முக்கியத்துவம் கருதி மீண்டும் இதை நாம் பார்க்கின்றோம். பேச்சு திறமையை வளர்க்கும் முறைகள். அன்றாடம் வெளிவருகிற செய்தித்தாள்களை சத்தம் போட்டு சரியான உச்சரிப்பில் படியுங்கள். செய்தித்தாள்களை வாய்விட்டு படிக்கிற போது ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாக உச்சரிக்க வேண்டும். சொற்களுக்கு அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டும். நம் குரலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டும். எங்கு நாம் குரலை உயர்த்தி வாசிக்க வேண்டும், எங்கு குரலை தாழ்த்தி வாசிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து வாசித்தல் பேச்சு திறமையை வளர்ப்பதற்கு ஒரு வழியை வகுக்கும். இவையெல்லாம் பேச்சு திறமையை வளர்க்கக்கூடிய முதல் கட்ட நிலைகள். அடுத்து இரண்டாம் கட்டம். நாம் பேசிய பேச்சை ஒலிப்பதிவு செய்து கொண்டு குரல் பதிவையும் தேவைப்பட்டால் முகப்பதிவையும், ஒலிப்பதிவு நேர்பதிவு இரண்டையும் செய்து கொண்டு கூட நம்முடைய குரலை நாமே கேட்க வேண்டும். அன்பர்களே, பல முறை நான் உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் இதை பின்பற்றினால் மட்டுமே, சொன்னதை நீங்கள் செய்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். அவ்வாறு ஒரு முறை பதிவு செய்து அதை கேட்டுவிட்ட பிறகு மீண்டும் என்ன செய்யலாம்? வானொலி தொலைக்காட்சியில் வருகிற செய்திகளை எல்லாம் கூர்ந்து கவனிக்கலாம். மீண்டும் அடுத்த கட்டமாக நாம் பதிவு செய்கிற போது, நம்முடைய பேச்சை நாமே பேசி பதிவு செய்கிற போது இன்னும் ஒருபடி முன்னேற்றம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிற போது எளிமையாகத்தான் இருக்கிறது, இனிமையாகத்தான் இருக்கிறது, நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்தில் சென்று பேச சென்றால் ஒரு பயம் வந்து விடுகிறதே என்றால் அதற்கு நாம் முயற்சியும் பயிற்சியும் செய்யாமையே காரணம் எனலாம். ஒரு இனிப்பு நான் சாப்பிட்டு விட்டு அது மிக நன்றாக இருக்கிறது என்று பலவாறு அதை நான் வர்ணித்துக் கொண்டே செல்லலாம். நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உண்மையிலேயே அந்த இனிப்பு பண்டத்தினுடைய சுவையை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் சாப்பிட்டால் தான் முழுமையாக அதை பற்றி உணர முடியும். அதே போன்றுதான் ஒரு பேச்சு என்பது, பேச்சு திறன் என்பது எப்படி வளர்க்க வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால்
சொன்ன செய்திகளை எல்லாம், செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுகிற போதுதான் உங்களுக்கென்று ஒரு பேச்சு நடை வரும். கால்கள் நடந்தால் மட்டும் நடையல்ல, பேசினாலும் பேச்சுக்கும் ஒரு நடை உண்டு. உங்களுக்கென்று இருக்கக்கூடிய நடை எப்படிப்பட்டது? அதை நீங்கள் பேசி பார்த்தால்தான் தெரியும். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் பேச்சு திறமையை வளர்த்து கொண்டு வருங்கால தலைமுறையினருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வாழ்க்கையில் நலம் பல பெற்று சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்க.